அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம். எங்க இருந்து வரீங்க? அங்க இருந்து வரீங்களா? இன்னைக்கு கேப்டனோட பிறந்த நாள். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க அவரோட பிறந்த நாள். வருத்தம் இருக்கா உங்களுக்கு? சமீபத்தில் விஜய் அவர்களும் கேப்டன் அவர்களோட பேர் சொல்லியிருப்பாங்க. அண்ணன் அவர் பேசி அண்ணன் அப்போ சொல்லலை, இப்போ சொல்லி ஐயா என்ன பிரயோஜனம் ஐயா? அண்ணன் இன்னைக்கு சொல்லிட்டா பசங்க 2 பேர் இருக்கிறாங்க விட்டுட்டாரு. இன்றைக்கி அண்ணன் சொல்லிட்டா இன்றைக்கி உடம்பு சரியில்லாத வந்து எட்டி பார்க்கல. இன்றைக்கி அண்ணன் சொல்லிட்டா அது ஆகிடுமா? எங்கள் தொண்டர் யார் அதுமாரி அண்ணன் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. வைரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், தங்கத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் அந்த போஸ்ட்லாம் வைரம் தங்கத்தை எங்கொல்லாம் போய் எடுத்துலாம். வைரம் தேட முடியாது ஐயா. வைரம் ஒரே இடத்துல தான் இருக்கும். எல்லா கடையிலும் இருந்துருமா வைரம் ஒரே இடத்துல தான் இருக்கும். தங்கம் எங்கொன்னாலும் போய் வாங்கிக்கலாம். வைரம் தேடணும். அதுமாரி வைரம் எங்கள் வைரம். ஓகே. அந்த மாதிரி போஸ்டர்ஸ் வைக்கிறது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதுக்கு சாதகமாக அந்த மாதிரியான விஷயம் அவருக்கு பேரை சொன்னால் எதனா ஓட்டு நான் வந்துடும்னு பார்க்குறேன். அதெல்லாம் தலைகளை எங்கள் தொண்டர் யாரும் போகவே மாட்டாங்க. எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஓகே. இன்றைக்கி வந்திருக்கீங்க பிறந்த நாள். அவர்கிட்ட ரொம்ப உங்களுக்கு பிடிச்சதுன்னா எதுன்னு? கேப்டன் பிடிச்சதுலேருந்து அவர் நடிப்பு, பேச்சு, இன்னும் நான் ஒரு மக மூஞ்சியே எங்களுக்கு ஒரு தெய்வம் மாரி மூஞ்சி மாதிரி. ரியல் சிங்கம்னா கேப்டன் நான் சொல்லலாம். கேப்டன் அந்த கேப்டன் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கே போனாலும் அவர் முகம் மாரி தான் தெரியுது. இருந்தாலும் நல்லவங்க போயிட்டாங்களே. இங்கே வந்திருக்கீங்களா? என்ன விசேஷம்? கேப்டன் பர்த்டே. அப்படியா? ரெகுலராக கேப்டன் பர்த்டேக்கு வந்திருக்கீங்களா? சரி, சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்க கேப்டன் பர்த்டேக்காக. கேப்டன் பர்த்டே அவர் பிடிக்குமா உங்களுக்கு? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்பவே பிடிக்கும். அதாவது எங்கள் மாண்புமிகு அந்நியர் அவர்கள் சொன்னார்கள், எங்கள் தங்க தலைவி, அதாவது எங்கள் தலைவர் கேப்டன் அவர்களை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டால் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அதை நாங்கள் தடை போட மாட்டோம். அதனால் இப்போ திடீர்னு வந்து எங்கள் தலைவர் பேரை சொல்லக்கூடாதுங்க. ஃபஸ்ட்லேயே நீங்கள் முதல் மாநில மாநாடு போடும்போது எங்கள் தலைவரை மானசீக குருவாக ஏற்று நீங்கள் எங்கள் தலைவர் புகைப்படத்தை போட்டிருந்தால் அதை நாங்கள் கண்டிப்பாக வரவேற்றிருப்போம். இன்று வந்து மதுரை மாநாட்டில் என் தலைவன் பிறந்த ஊரில் வைரத்தை இழந்து விட்டோம், தங்கத்தை இழக்க மாட்டோம் என்று மதுரை ஃபுல்லாக பேனர் வச்சுருக்கீங்க. அது என் தலைவன் படம் வச்சதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். இருந்தாலும் இதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து செஞ்சுருந்தா ரைட்டு. உங்களை வளர்த்து விட்டவர் யார் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். மரியாதைக்குரிய என் தலைவனுக்காக ஒரு 27 படமோ 20 படமோ டைரக்ஷன் செய்து எங்கள் தலைவரை பெரிய ஆளாக்கி விட்ட எஸ்ஏசியே சொல்லியிருக்கார்.
கேப்டன் இல்லை என்றால் என் மகன் இல்லை என்று. அதனால் உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். எங்கள் தலைவன் போல் தனிச்சு நின்று முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே 8% ஓட்டை வாங்கினார். 234 தொகுதியிலும் போட்டியிட்டு, அதே போல் விருத்தாச்சலம் ஒரு சிங்கத்தின் கோட்டை. அந்த கோட்டையிலே என் தலைவன் வெற்றி பெற்றார். அடுத்தது பாராளுமன்ற தேர்தல், அதில் 10% ஓட்டு வாங்கினார். நாங்கள் எங்கள் தொண்டர்கள் நாங்கள் எல்லாம் உண்மையாக உழைத்து எந்த காசு பலம் எதுவுமே எதிர்பார்க்கல. எங்கள் தலைவனுக்கு இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதே போல் நீங்கள் தனிச்சு நின்று எங்கள் தலைவன் போல் ஒரு மாபெரும் தலைவர் ஆனால் எங்கள் தலைவரின் சாமியோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களை முயற்சி வெற்றி பெற எங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் ரசிகர்கள் அந்த தொண்டராக மாறும் பட்சத்தில் அந்த காலகட்டத்திலாம் எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னா, அந்த மாநாட்டை எப்படி ஒழுங்குபடுத்தினீங்க, எப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க? 2005 எங்கள் மாநாடு நடந்துச்சு. நாங்களாம் இராணுவ கட்டுப்பாட்டோட கொள்கை கோட்பாடோட அப்படியே நாங்கள் இராணுவ கட்டுப்பாடோட எங்கள் மதுரை மாநாட்டில் கலந்துக்கிட்டோம். மதுரை மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஒரு சின்ன இடையூறு கூட கிடையாதுங்க. அழகாக போனால் அழகாக வந்தால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எங்கள் தங்க தலைவனுக்கு இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் பேர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தேமுதிக தொண்டை வந்து ஒரு பசை அடித்தான், ஒரு ரோட்டை மறித்தான், பிளாக் பண்ணான் அப்படிங்கிற எங்கள் மேலே எந்த ஒரு கேஸுமே வராது. நாங்களாம் அப்படி எங்கள் தலைவர் எங்களை வளர்த்துருக்காரு. என் தலைவன் இறப்பு இன்னைக்கு 20 லட்சமோ 30 லட்சமான மக்கள் கூடி வந்தாங்க. இங்கே இடம்னு சொல்லிவிட்டு அங்கே ராஜாஜி காலையிலிருந்து எங்கள் தலைவரின் அப்படியே ஊர்வலமாக வந்தார். ஆனால் அன்று கூட நாங்கள் அப்படியே எங்கள் கண்ணீரை வடிச்சுக்கிட்டு என் தங்க தலைவன் இறந்துட்டாரு அப்படியே அமைதியாக சென்றோம். அதுபோல் எங்கள் தலைவன் புகழ் என்றும் ஓங்கி நிற்கும். என் தலைவன் வாழ்க, எங்கள் மாண்புமிகு அந்நியார் அவர்கள் வாழ்க, என் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் வாழ்க, என் அன்புக்குரிய அண்ணன் LKS வாழ்க. எங்கள் கேப்டன் கட்சி 100 ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் கட்சி நிலைச்சு நிற்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். என் உயிர் மூச்சு அதுதான். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் அவர் முகத்தை பார்த்து எதனா வீடியோ பார்க்க சொல்ல ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். என்ன அறியாமல் என் கண்களில் தண்ணி வரும். அவரை மாதிரி ஒரு பயமறியா தமிழ் யாருமே இல்லை சார். அவரை போல யாருமே இருக்க முடியாது. நடிகர்கள் இப்போ அரசியல் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் தொடங்கி இருக்காங்க. நிறைய பேர் கேப்டன் போல வந்து ஒரு தைரியமான ஆன்மீக அரசியல்வாதி யாருமே இல்லை. அவர் மட்டும்தான். ஒரு காட்டுக்கு சிங்கன்னா அவர் தான். அதே போல் தமிழ்நாட்டுக்கு சிங்கன்னா அவர் தான். இந்த தமிழ்நாட்டு மக்கள் இழந்தது பெரிய துரதிர்ஷ்டம். நிறைய பேர் இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, உருவப்படமெல்லாம் மற்ற கட்சியில் பார்க்க முடியுது. அவரோட பேர் சொல்கிறாங்க, அவரை பற்றின விஷயங்கள் பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஆதாயத்தை தேடுறாங்க சார். ஃபஸ்ட்டில் வந்து அந்த தெய்வத்தை யாரும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவருக்கு ஏற்றுக்கலை, யாரும் மக்கள் ஏற்றுக்கலை. இப்போ அவர் போன பிறகு அவரோட உருவப்படத்தை வச்சு அவங்க ஆதாயம் தேடிக்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் கும்பகோணத்துலேருந்து வரேன்னா, நான் வந்து கேப்டனோட சின்ன வயசுலேருந்து அவரோட ரசிகர். அவர் மாதிரி மிமிக்ரி பண்ணுவேன். நான் ஒரு மிமிக்ரி இது பண்ணிகிட்டு ஆர்டிஸ்ட் தான். நான் முதல் எனக்கு வந்து மிமிக்ரின்னு பண்ண வந்தது ஒரு கேப்டன் வாய்ஸ் தான். எனக்கு ஃபஸ்ட்டு நான் மிமிக்ரியாக அடையாளம் ஆனது அவருக்காக. அவர் இறந்தப்போ எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் என்றைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு இலவச கலர் டிவி வந்து கனவாக இருந்துச்சு. ஒவ்வொரு மக்களுக்கும் கனவாக இருக்கும்போது ஒவ்வொரு தலைமை மாவட்டத்துக்கும் 25 கட்டில் ஒரு கலர் டிவி கொடுத்தாரு. ஈழத் தமிழர்கள் பிரச்சனைக்காக தன்னோட பிறந்த நாளை கடைசி வரைக்கும் கொண்டாடவே இல்லை. ஏன்னா ஒரு நடிகர் இந்தியாவின் சிறந்த குடிமகன்னா அது புரட்சி கலைஞர் விஜயகாந்தை தவிர வேறு யாருமே கிடையாது. ஐயா அப்துல் கலாம் கையால் விருது வாங்கினவர். அவர் இருக்கும்போது எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் அவர் இல்லாதப்ப எங்களை மாதிரி உண்மையானவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்போம். அவர் செஞ்ச நன்மை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த நன்மையும் அவர் பேரும் எப்பையும் ஏழைகள் மக்கள் மனதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை யாராலையும் மாற்றவே முடியாது. என்ன மாதிரி ரசிகர்கள் என்ன இருக்காங்க, தொண்டர்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கள என்றைக்கும் மாற்ற முடியாது. நாங்கள் அவருக்காக இருந்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் சமீபத்தில் அவரோட உருவப்படம்லாம் வச்சு மற்ற தலைவர்கள்லாம் அவர் பெயர் சொல்லும் பொழுதும் அவர் பயன்படுத்த பொழுதும் அதான் அவரோட வெற்றி. அவர் இருக்கும்போது யாருக்கு பயந்துக்கிட்டு அவரை வந்து வெளிப்படுத்தலைன்னு தெரியலை. அவர் இல்லாதப்போ வெளிப்படுத்துகிறாங்கல்ல, அதுதான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். அவர் இருக்கும்போது அவரால் நன்மை அடைஞ்ச யாராவது 10 பேர் சொல்லியிருந்தாங்கன்னா அவர் நல்லா இருந்திருப்பார். அவரால் நன்மை அடைஞ்ச ஒருத்தவங்க இன்றைக்கி வந்து அவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார் நாங்கள்லாம் உணர்ந்து நிற்கிறோம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உணர்ந்து நிற்கிறோம். அவரால் பலன் அடைஞ்சவங்க வந்து அவர் நிற்கும் போது இவ்வளவு செஞ்சாருன்னு சொல்லியிருந்தாங்கன்னாவே அவர் நிம்மதியாக இருந்திருப்பார். அந்த தவறை செஞ்சவங்களுக்கு என்றைக்குமே மன்னிப்பு கிடையாது.
இன்றைக்கி அவர் படத்தை வச்சு அவரை பேசுகிறத வச்சு நல்லா இருந்துட்டு போட்டோம். அவர் எல்லாரையும் கை தூக்கி தான் விட்டார், யாரையும் கெடுத்து வாழலை, கொடுத்து தான் வாழ்ந்தார். அப்படி இந்த ரசிகர் பற்றாத்தை அவங்க மடத்திறப்பற முடியுமா? அதாவது விஜயகாந்த் அவர்களோட உருவப்படத்தை பயன்படுத்துறதுனால உங்களையெல்லாம் ஈஸியாக மாற்றிட முடியுமா? அதுங்க மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக வந்து செய்கிறப்ப நாங்கள் கூட நிற்போம். ஆனால் மக்களுக்கு நன்மை செய்யாமல் வெறும் அவர் படத்தை வச்சு எங்களை பயன்படுத்திக்கிறதுனா அது கண்டிப்பாக எங்கள்கிட்ட நடக்காது. சரிங்களா? அவர் வந்து இன்னைக்கு நேற்று திடீர்னு வரல. அவர் உண்மையிலே ஒரு உதவிங்கிறது தான் சொந்த உழைச்சி அவர் ரத்தம் சுண்ட சுண்ட உழைச்ச காசில் செஞ்சார் உதவின்னு. எவன் விட்டு காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உதவின்னு செஞ்சு நாங்கள் அவர் கூட நிற்கலை. அவர் உழைத்த உழைப்பு எங்களையெல்லாம், நான் 10 வயசில் இருக்கேன், எனக்கு 45 வயசு, இன்றைக்கி வரைக்கும் நான் அவர் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். அவர் இருந்தாலும் இல்லைன்னாலும் அது வேணும் இது வேணும் இல்லை, அவரை நேசிப்போம். எங்களுக்கு காரணம்லாம் தெரியாது, உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை நேசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் வேணாலும் பயன்படுத்திங்க, நல்லதுக்கு பயன்படுத்திங்க. எங்களை வச்சு அவரை வச்சு அடையாளம் பண்ணிவிட்டு அதனால் பலன் அடைஞ்சிட்டு அவரை தூக்கி எறியாதீங்க. உயிரோடு இருக்கிற மாதிரி செஞ்ச தப்பை அவர் இறந்த பிறகு செய்யாதீங்க. அது எல்லாருக்குமே சொல்கிறேன், அது யார் என்னெல்லாம் சொல்லலை. தமிழ்நாட்டிலே எவ்வளோ ஒரு முதலமைச்சர்லாம் இருந்தாங்க, சாப்பாடு போட யாருமே இல்லை. ஒரே ஆள் தமிழ்நாட்டில் தமிழ் நடிகன், ஒரே ஆள் நமக்கு தமிழருக்கு சாப்பாடு போட்ட ஒரே ஆள், ஒரே மனுஷன் நம்ம அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு விரும்புகிறேன். 3 வேளை சாப்பாடும் போடுறாரு. 3 வேளைங்கிறதுல ஒரு வேளை போட்டாலும் யாரும் பட்டினியாக கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் சாப்பாடு போட்டார். கட்சிங்கிறது வேறுபாடு வேறு, கருத்து வேறுபாடு வேறு, கோட்பாடுங்கிறது வேறு. நம்ம மக்கள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, பசின்னு வந்தால் சாப்பாடு போட்டுன்னு சொல்லிட்டு தமிழ் மக்களுக்காக இந்த மண்டபத்தில் சாப்பாடு போட்ட எம்ஜிஆராலே முடியாததை அவர் ஒரு தமிழ் நடிகர் விஜயகாந்த் நடிகர் அவர்கள் செய்ததே தமிழ் மக்கள் என்றைக்குமே மறக்க மாட்டார்கள். கலைஞர் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, காமராஜர் இல்லை, ஆனால் அவர் செஞ்சதை நன்றி விசுவாசத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவர் சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கேன். உழைப்பை கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து உழைக்கிற உழைப்பாளி எல்லாமே சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் நாங்கள் எல்லாமே அவருக்கு வந்து விசுவாசமாக இது செய்ய வந்திருக்கோம். இருக்கும்போது பண்ண யாரும் இல்லை, இப்போ மக்கள் வந்து இல்லாதப்ப தூக்கி கொண்டாடுறது பெரும் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ கைவிட்டுட்டாங்க, இப்போ வந்து கடவுளுங்கிறாங்க. உணவு வந்து யாருனாலும் கொடுக்க முடியாது, ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. இப்போ வந்து அவரு பேரை வச்சுக்கிட்டே தானங்கிறாங்க. தானம் போட்ட கடவுளே நம்ம விஜயகாந்த் ஐயா தான். அவர் இந்த சிங்கத்தை இப்போ மிஸ் பண்ணுறீங்களா? எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். கோடிக்கணக்காக சொத்து கொடுத்தாலும் வராது அந்த வீடு. அனைத்து மக்களுக்குமே உதவிகளும் அன்னதானங்களும் கோவிலில் பூஜைகளும் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கேப்டன் இல்லத்திலும் கேப்டனுடைய ஆலயத்திலும் இன்றைக்கி நிறைய பேருக்கு அன்னதானம், நலத்திட்ட உதவிகள், அதே மாதிரி இலங்கை வாழ் மக்கள் கேப்டனுக்கு கொடுத்த தேர் இன்றைக்கி தலைமை கழகத்தில் நிற்கிது. அதை வடிவமைச்ச சபதி, அதை தயாரித்தவங்க எல்லாரும் இப்போ இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த கேப்டன் ரதம் அலுவலகத்தில் நிச்சயமாக எல்லாரும் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம், எல்லாமே இன்றைக்கி நடக்கும். நேற்றே எல்லா நலத்திட்ட உதவிகளும் கொடுத்தாச்சு. எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு, குழந்தைகளுக்கு நான்வெஜ் வெஜ் 2 ஃபுட்டும் போகுதுங்க. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் மட்டும் ஒரு குறைந்தது ஒரு 7000-8000 பேருக்கு வந்து அன்னதானம் நம்ம தரப்போகிறோம். ஸோ இப்போது கேப்டனுடைய வறுமை ஒழிப்பு தினம் சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக மக்களுக்கு உதவும் ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. கேப்டனுடைய வழித்தடத்தை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஐ ஃபாலோயிங் இஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். கேப்டன் வந்து என்னெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காரோ, அவர் என்னெல்லாம் மக்களுக்கு உதவிகள் செய்திருக்காரோ, அவர் எப்படியெல்லாம் எங்களை வழி நடத்துகிறாரோ, அதே வகையில் அவருடைய காலடி தலங்களை தேமுதிகவை சேர்ந்த அனைவரும் அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து செங்கல்பட்டு வரைக்கும் முதல் கட்ட சுற்றுப்பயணம் நடந்திருக்கிறது. அந்த பயணம் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறது. உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற கேப்டன் ரத யாத்திரை கழகத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி. ஏன்னா பூத் கமிட்டி அமைச்சு BL2 ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி, அதுவும் மக்களை சந்திப்பும் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே ஆரவாரத்தோடு வரவேற்புக்கூடிய ஒரு விஷயமாக நடந்திருக்கு. அந்த வீடுங்க அவருக்காகவே பார்த்து 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 கட்டின வீடுங்க. அது என்னன்னு தெரியல, அப்படியே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. வெகு விரைவில் அந்த இல்லம் கேப்டன் இல்லமாக
வெகு விரைவில் நான் வந்து இனாக்ரேட் பண்ணி கழகத்தினர் எல்லாரோடும் அங்கே சீக்கிரம் குடியேறுகிற ஒரு ஐடியா இருக்குது. கேப்டன் பிளெஸ்ஸிங்கோடு அது சீக்கிரம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இல்லை, கேப்டன் வந்து ரியல் எம்ஜிஆராக வாழ்ந்தவர். அதனால தான் மக்களே அவரை வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு மக்கள் அவங்கள அழைச்சாங்க. தன்னுடைய மானசீக குருவாக கேப்டன் வந்து எம்ஜிஆரை திரையுலகிலும் சரி அரசியலிலும் எல்லா இடத்துலையுமே எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி கேப்டன் என்னுடைய மானசீக குரு அவர் தான். அவருடைய ஃபாலோவாக தான் நான் வந்து எல்லாமே இன்றைக்கி பண்ணுறோம். அதே மாதிரி எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வந்து அன்னதானம் வருங்கிறது எவ்வளோ ஆண்டு காலமாக கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆருடைய அந்த பிரச்சார வாகனம் ஜானகி அம்மா கேப்டனுக்கு கொடுத்தது, அந்த வாகனத்தில் போய் கட்சி ஆரம்பித்தது எல்லாமே இன்றைக்கும் நம்ம தலைமை அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிலை, எம்ஜிஆர் சிலை தான். அந்த மாதிரி கேப்டனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவருடைய மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டாருங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து எம்ஜிஆரை வந்து எப்போவுமே நம்ம சொல்கிறோம். அதுதான் இப்போ மற்றவங்க அதை பற்றி சொல்கிறாங்கன்னா அது ஏன் சொல்கிறாங்கன்றது அந்த கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, வர்றவங்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து தான் வர்றாங்க. ஸோ மற்றவங்களை அட்வைஸ் பண்ணணுன்றது ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கேப்டன், எங்கள் தலைவர், எங்களுடைய இதய தெய்வம் எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம். உறுதியாக அவருடைய பொன்னான திட்டங்களை நிச்சயம் மக்களுக்கு சென்றடைய செய்வோம். அதில் ஒரு திட்டம்தான் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும். அதில் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது. அந்த மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் அவருடைய பொன்னான கனவு திட்டங்கள் இருக்குது. நிச்சயம் அவருடைய அருளால் அந்த மக்கள்கிட்ட போய் சேரணும். அது மட்டும் கிடையாதுங்க, அவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ தலைமையிலேருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும் அவரை நாங்கள் எப்பவும் ஃபாலோ பண்ணுவோம். அவர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் இதய தெய்வம். இன்றைக்கி நம்மளிடையே இல்லைன்னாலும் அவர் தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அதை தான் நாங்கள் உறுதியாக நம்புகிறோங்க. அதுதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி. எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி பூத் கமிட்டி அமைச்சாச்சு, BL2 ஃபார்ம் பண்ணியாச்சு, உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கி அனைத்து தொகுதிகளிலும், அதாவது 234 தொகுதிகளும் பூத் கமிட்டி இருக்கிற ஒரே அமைப்பு ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, அடுத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால் இன்றைக்கி எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி அமைச்சு தேர்தலுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, கேப்டனுடைய பிளெஸ்ஸிங்னால் மிகப்பெரிய ஒரு எழுச்சி வருது. கேப்டன் கொஞ்சம் சிக்கானப்போ கட்சி தொய்வடைந்தது உண்மை. இன்றைக்கி அவர் மறைந்து கட்சியை இன்றைக்கி கேப்டன் தலை நிமிர வச்சுட்டார். நான் தலை குனிந்தாலும் என்னுடைய தொண்டனை தலை குனிய வைக்க மாட்டேன்னு சொல்லுவார் எப்போவும். இன்றைக்கி அவர் மறைந்தாலும் நம்ம கட்சியை தூக்கி நிறுத்திட்டு தான் போயிருக்காரு. எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துவார் என்று நாங்கள் அனைவருமே அதை முழுமையாக நம்புகிறோம். அது நடக்கும். இல்லை, நானும் உங்களை மாதிரி தாங்க. ஆஃப்டர் 33 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்க்ரீனில் கேப்டனை பார்க்குறேங்க. தம்பி பிறந்தப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. என்னை அறியாமல் அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸுங்க. அது வார்த்தையால் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட ஒரு நிமிடம் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என் கண் முன்னாடி வந்து போச்சு. அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு அழுகை. அன்றைக்கி ஸ்க்ரீனில் ஒரு லெஜெண்டை, ஒரு மாவீரனை நான் பார்த்தேன். அன்றைக்கி மீண்டும் ஒரு மாவீரனோடு வாழ்ந்தன்றதே இந்த ஜென்மத்தில் நான் அடைஞ்ச பெருமையாக அதுவே எனக்கு போதும் என்ற நிலைக்கு நான் அன்றைக்கி வந்துட்டேன். அதனால் ஒரு மாவீரனோட மனைவியாகவும் ஒரு மாவீரனின் குழந்தைகளாக இவங்க 2 பேரும் மாவீரன் தொண்டர்களாக கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்றைக்கி இருக்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். அதனால் அவர் ஒரு மாவீரனுங்க. அவர் நன்றி நன்றி நன்றி. எல்லா கட்சி ஆஃபீஸ்க்கு வாங்க, எல்லோரும் அங்கே சாப்பிடலாம். எல்லாமே அங்கேயும் நிறைய இருக்குது. எல்லோரும் வந்துருங்க. நன்றி.